ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை வந்து வரப்போதற்கா நீங்க உங்களோட வீட்ல எப்படி வரலட்சுமி நோம்பு வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் நான் பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பண்ணிட்டே இருந்தீங்க. அக்கா இந்த வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு 10 டேஸ் என்னால் லாங் வீடியோஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ணவே வந்து முடியல. டைம் இல்லை, அதனால தான் வீடியோஸ் எதுவுமே என்னால் அப்லோட் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வரலட்சுமி பூஜை பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கலசம் வச்சு அப்படிலாம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணதே வந்து கிடையாது. பட் போன வருஷம் வந்து நினச்சிருந்தேன், போன வருஷம் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வந்து வேண்டி இருந்தேன்றதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம மனசில் தோணும்ல, அப்படி வந்து நினச்சேன். நான் எப்போ என் சொந்த வீட்டுக்கு போகிறனோ அப்போ வந்து கலசம்லாம் வச்சு கண்டிப்பாக நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே மஞ்சள், குங்குமம், புடவை இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது வச்சு கண்டிப்பாக வந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நினச்ச மாதிரி நம்மளோட சொந்த வீட்டில் தான் வந்து இருக்கும். பட் இந்த தடவை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 2 ரீசன் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் எப்படி நம்ம வீட்டில் வந்து வரலட்சுமி நோம்பு செய்வேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலையில் எப்பவும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்திரிச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சு போன வருஷத்துலேருந்து தான் ஆக்சுவலாக இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். பட் இப்போ நான் இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு காலையில் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோ இருக்கும்ல, அதுக்கு வந்து மஞ்சள் கயிறு கிழங்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டி சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு புடவை, அதுக்கப்புறம் வளையல், குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் வேற என்ன இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வெறும் சாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றி அவர்கிட்ட வந்து மஞ்சள் கயிறு கொடுத்து வந்து கண்டிப்பாக வந்து கட்டிப்பேன். இதுதான் வந்து நான் வழக்கமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறது. பட் இந்த தடவை கலசம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்களோட வீட்டுக்கு வரலட்சுமி பூஜைக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரீசன். அதனால வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்ன ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே ஒரு 5, 6 பேருக்கு மேலே இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே. அதனால சரி அவங்க அவ்வளோ ஆசையாக கூப்பிடுறாங்க, நான் கண்டிப்பாக என்னோட வீட்டில் வரலட்சுமி பூஜை செஞ்சேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அங்கே வந்து போக முடியாது. அதுவும் மெயின் ரீசனாக வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செஞ்சோம் அப்படின்னா கலசம்லாம் வச்சு அம்மன் முகம் வச்சு அப்படி வந்து ப்ராப்பராக செய்யணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. பட் இப்போ இருக்கிற வேலைக்கு நடுவில் அது என்னால் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டவுட்டாக தான் வந்து இருக்குது. ஏன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். ப்ராப்பராக எனக்குமே அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. இது மட்டும் இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி சாமி கும்பிட்டாலும் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிலாம் எனக்கு நிஜமாவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கெல்லாம் முன்னாடி நாளே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ இருந்துச்சுன்னா பூவெல்லாம் சாமிக்கு வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். என்னால் முடிஞ்சதுன்னா பிரசாதம் வந்து செய்வேன். முடியல அப்படின்னா நிறைய டைம் பிரசாதம் இல்லாமனா கூட நான் சாமி வந்து கும்பிட்டு வந்திருக்கேன். இந்த தடவையும் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வீட்டில் பழம்லாம் இருந்துச்சுன்னா பழம்லாம் எடுத்து வச்சு ஒரு அம்மன் படம் ஒன்று எடுத்து வச்சு அவங்களுக்கு மஞ்சள் கயிறில் கிழங்கு வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்ல புடவை, பிளவுஸு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே அந்த பிளேட்ல வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அவரோட கையால் எடுத்து கழுத்துல வந்து கட்டி விட சொல்லலாம் அப்படின்றது தான் நான் வந்து இது வரைக்கும் பிளான்ல வந்து இருக்கிறது. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்மே சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நோம்பு கயிறுலாம் வந்து கட்டணும்க்கா, அதனால இங்கே பக்கத்தில் கிடைக்கும் அங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி வீட்டில் அண்ணா இருந்தாருன்னா அண்ணா விட்டு கயிறு வந்து கட்டிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா யாராவது பெரியவங்க கிட்ட வந்து கயிறு வந்து கட்டிக்கோங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அக்கா உங்களால வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவில்ல கூட ஆக்சுவலா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இல்லைன்னா அன்னைக்கே கூட நம்மளால முடிஞ்சது வெத்தலை பாக்கு, ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், 2 வளையல் இந்த மாதிரி வச்சு கூட கொடுப்பாங்க. முடிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பா இதை மாதிரியாவது கோவில்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெளியில இருந்து தான் கூப்பிடணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, இன்னும் வேற யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து 3 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன். பட் ரொம்ப ஆசையா இருக்கு எனக்குமே கலசம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்குமா அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைக்கு நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனால என்னால் ப்ராப்பரா ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராப்பரா தான் வந்து பண்ணணும்.
அதை நான் சரியா பண்ண மாட்டேனோ அப்படின்ற பயத்திலே எனக்கு பண்றதுக்கு பெரிய யோசனையா வந்து இருக்கு. அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னுமே வந்து நிறைய பேரோட டவுட். ஆடிப்பெருக்குக்கு வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சு காலையிலேயே வழக்கம் போல சாமி வந்து கும்பிட்டு மஞ்சள் கயிறு எல்லாம் வந்து மாத்திப்பேன். இப்படிதான் நான் ரெகுலரா வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். புதுசா ஒரு விஷயத்த பார்த்து இவங்க பண்றாங்க அப்படின்றதுக்காக எந்த விஷயமே பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து எப்பவுமே சாமி கும்பிடுறது. அதே மாதிரி அக்கா நீங்க எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறீங்க. நான் வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு விளக்கேத்துறேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களோட பூஜை ரூம் பக்கம் நான் போறது கூட கிடையாது. ஈவினிங் டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து விளக்கேத்துவேன். மற்றபடி ஃபுல் டைம் சாமி ரூம்ல ஃபுல்லாவே கோவிலுக்கு அப்படிலாம் போறது இல்லை. காலையில வீட்டுல விளக்கேத்துறதோட என்னோட வேலை வந்து முடிஞ்சிரும். ஆனா கடவுள் எப்பவுமே என் கூட இருக்காரு, எனக்கு தேவையானதை பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது அவர்கிட்ட தான். அதனால அதுல எந்த ஒரு எதுவுமே வந்து கிடையாது. பட் வந்து நீங்க 24 மணி நேரமும் சாமி சாமி கும்பிட்டே தான் இருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. அடுத்தடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நாங்க ஆக்சுவலா போயிட்டே தான் வந்து இருப்பேன். காலைல கூட ஒரு சிஸ்டர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்க எப்படிக்கா எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஒருவேளை நான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு சாமி கும்பிடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. காலைல கூட கேட்டாங்க, கலசம் நீங்க வைப்பீங்களா, உங்க வீட்டுல சாமி கும்பிடுவீங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஆசை, நிறைய பேரை கூப்பிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இயர் எனக்கு அது பாசிபிளான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் வந்து நான் நினைச்ச மாதிரியே பண்ணுவேன். கடவுள் இதை விட அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நம்மள அடுத்த லெவல்ல வைப்பாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு நிஜமாவே வந்து இருக்கு. ஏன்னா போன ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குக்கு தான் தேவேஷ்பட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த ஆடிப்பெருக்கு வந்துச்சுன்னா கரெக்டா 1 இயர் வந்து ஆகுது. போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கும். சொந்த வீடு வாங்கியிருக்கோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா விதத்துலயும் அடுத்த லெவல் வந்து கண்டிப்பா போயிருப்போம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி இதை விட இன்னும் நல்லா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். இப்போ காலையில கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, நீங்க எப்போ எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. எனக்கு சிஸ்டர் கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. நம்மலாம் எங்கடா எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்றது, ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னு. நிஜமாவே சிஸ்டர் யாரை பார்த்தாலுமே எல்லாரும் எக்ஸ்போ பண்றாங்க, ஏன் நம்ம சிஸ்டர் இன்னும் பண்ணல அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா அப்படின்ற சிஸ்டர் வந்து சொல்லி காலைல கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்றதை கேட்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. அக்கா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க பாருங்க, வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் நீங்க எக்ஸ்போ பண்ணியிருப்பீங்க அப்படின்மே வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா வந்து இருந்துச்சு. பட் நான் இதை பத்தி கூட யோசிக்கவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அவ்வளோ இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் போகவே இல்லை, இப்பதான் நம்ம சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லக்கா, நாங்க எப்பவுமே உங்க வீடியோஸ் பார்ப்போம், நீங்க எல்லாரை விட நல்லா பண்றீங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி வரலட்சுமி பூஜை பத்தியுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதுதான் நான் இவ்வளவு சிம்பிளா தான் வந்து சாமி வந்து கும்பிட போறேன். கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்மே வந்து முடிஞ்சதுன்னா ஷேர் பண்றேன். நான் இதுதான் பண்ணுவேன் சிம்பிளா. ஷார்ட்ஸ்ல வேணும்னா ஷேர் பண்றேன், வேற எதுவும் பெருசாலாம் பண்றது இல்லை. ஏன்னா நிறைய பேர் கலசம் வச்சு அவ்வளோ அழகா வந்து வீட்டுல பண்ணுவாங்க, பிரசாதம்லாம் வச்சு வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தடவை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் என்னன்னா எல்லாருமே ஒரு சைட்ல இருக்காங்க. இங்க இருந்து ஒரு 1 ஹவர்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருந்து 1 ஹவர் டிராவல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ஆஃபீஸ்மே லீவ் வந்து போட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்ம கூப்பிட்டவங்க வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த வீடியோஸ்மே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நான் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வீட்டுல வந்து செய்வேன். பட் கலசம்லாம் வச்சு பண்ண மாட்டேன். ஏன்னா மெசேஜ்லுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை கேட்டுட்டே இருக்கீங்க. சரி இதை ஒரு லாங் வீடியோவா ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது டவுட்ஸ் கேட்குறோம், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க விஷயத்துலேயே வந்து அக்கா இந்த விஷயம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சாமி கும்பிடுறதுலையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க. கண்டிப்பா அப்படி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வரலட்சுமி பூஜை பண்றதுல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.